நண்பா நண்பி குட்டீஸ், ஜூன் 18 ஐரோப்பாவை ஆண்டவர் மழையால் தோத்தார். அமெரிக்காவின் முதல் பெண் விண்வெளிக்கு பறந்தாங்க. பால் மெக்கார்ட்னி பிறந்தாரு. சர்ச்சில் இது நம்முடைய சிறந்த நேரம் என்று சொன்னார். எல்லாமே இன்னைக்குதான், வாங்க கேளுங்க. 1815 நெப்போலியனோட தோல்வி. ஜூன் 18 1815 பெல்ஜியம் நாட்டில் வாட்டர்லூ என்ற சின்ன கிராமம். நெப்போலியன் போனபார்ட்டே ஐரோப்பாவை 15 ஆண்டுகள் ஆண்டவர், நாடுகளை வென்றவர், மன்னர்களை நடுங்க வைத்தவர். இன்றைக்கு ஒரே ஒரு நாளில் எல்லாமே முடிந்தது. என்ன நடந்தது தெரியுமா? நேற்று இரவு பெருமழை பெய்தது. போர்க்களம் முழுவதும் சீரும் சகதியுமாகியது. நெப்போலியனோட பீரங்கி வண்டிகள் சீற்றில் மாட்டிக்கொண்டன. காலை 11 மணி வரை காத்திருந்து தாக்கினார். அந்த தாமதம் தான் தவறு. வெலிங்டன் என்ற ஆங்கிலேய தளபதி காத்திருந்தார். பிரஷியன் படையும் வந்துச்சு. நெப்போலியன் இரு பக்கமும் சூழப்பட்டு ஓட வேண்டியதாகியது. ஓடிப்போய் சரணடைந்தார். உலகின் ஒரு தனிமையான சின்ன தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். அந்த தீவு செயின்ட் ஹெலேனா, தென் அட்லாண்டிக் கடலில். ஆனால் நகைச்சுவையான விஷயம் என்னன்னா, நெப்போலியன் அந்த வாட்டர்லூ கிராமத்தில் ஒரு அடி கூட வைக்கவே இல்லை. வெலிங்டனோட தலைமையகம் அங்கே இருந்தது. அதனால் போரின் பெயர் வாட்டர்லூ ஆனது. இன்றும் யாரோட பெரிய தோல்வியையாவது சொல்ல வேண்டும் என்றால் அவங்க வாட்டர்லூவை சந்திட்டாங்க என்று சொல்கிறோம். 1940 சர்ச்சிலோட சிறந்த நேர முறை. ஜூன் 18 1940 லண்டன் நகர நாடாளுமன்றம். பிரான்ஸ் நாடு நாட்சி ஜெர்மனி கிட்ட தோற்றுவிட்டது. ஹிட்லர் ஐரோப்பாவை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கிக் கொண்டிருந்தார். பிரிட்டன் மட்டும் தனியாக நின்றது. வின்ஸ்டன் சர்ச்சில் எழுந்து நின்று சொன்னார், இது நம்முடைய சிறந்த நேரம். நாம் தோற்கவில்லை, நாம் சோதிக்கப்படுகிறோம். ஒரே ஒரு உரை பிரிட்டனை மீண்டும் போராட வைத்தது. 5 ஆண்டுகள் கழித்து ஹிட்லர் வீழ்ந்தார். ஒரு வார்த்தையில் ஒரு நாட்டையே மாற்றலாம். ஜூன் 18 1983 சாலி ரைட் விண்வெளி ஓடம் சேலஞ்சர்ல பறந்தாங்க. அமெரிக்காவின் முதல் பெண் விண்வெளி வீராங்கனை. ஆனா போவதற்கு முன்னாடி நகைச்சுவையான ஒன்று நடந்தது. நாசா அலுவலர்கள் கேட்டனர், 7 நாட்களுக்கு 100 துணிமணிகள் போதுமா? சாலி ரைட் இல்லை. நாசாவில் எல்லாரும் ஆண்கள். அடிப்படை உடல்நலம் பற்றி கூட தெரியாது. ஆனால் சாலி போய் வரலாறு படைத்தாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தாங்க? பால் மெக்கார்ட்னி 1942, இன்று 84 வயது. தி பீட்டில்ஸ், ஹே ஜூட், லெட் இட் பி, எஸ்டர்டே. ஆனா எஸ்டர்டே பாடல் பற்றி ஒரு அதிசயமான கதை இருக்கு. அவர் ஒரு நாள் தூக்கத்தில் ஒரு இசையை கேட்டார். காலையில் எழுந்து பியானோவில் வாசித்தார். இது யாரோட பாடல் என்று கேட்டார். தனக்குத்தானே கனவில் இசையை கண்டுபிடித்தார். உலகில் மிக அதிகமாக பிற கலைஞர்களால் பாடப்பட்ட பாடல் எஸ்டர்டே. 84 வயதிலும் மேடையில் நிற்கிறார். பிளேக் ஷெல்டன் 1976, 50 வயது, நாட்டு இசை நட்சத்திரம். ரிச்சர்ட் மேடன் 1986, 40 வயது, கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ராப் ஸ்டாக். ஜூன் 18 சுருக்கமாக, நெப்போலியன் மழையால் தோற்றார். சர்ச்சில் நம்பிக்கையை விதைத்தார். சாலி ரைட் வானை வென்றாங்க. பால் மெக்கார்ட்னி பிறந்தார். இந்த தகவல் பயனுள்ளதா? ஷேர் பண்ணுங்க. கடலுக்கு அப்பால் இருக்கும் நம்ம மக்களுக்கும் போகட்டும். கமெண்ட். நெப்போலியன் ஏன் தோற்றார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சப்ஸ்கிரைப், ஃபாலோ. தினமும் வரலாறு சொல்கிறேன்.